கன்னிராசிக்கு இது வரைக்கும் 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்தார். அது மாதிரி 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தார். ரெண்டுமே வந்து கடந்த ஒரு வருஷமாக கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து குரு பகவான் மிகவும் சாதகமான 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வராரு. 11ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் வந்து சனி பகவானை பார்க்குறாரு. அதனால் சனியால் ஏற்பட்ட தோஷங்களும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு இது வரைக்கும் முன்னாடி வந்து கண்டக சனியால் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு கூட சீரியஸாக போயிருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு வந்து அந்த கவலை கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் வந்து சனியை பார்க்குறதால உங்களுக்கு பெருமளவு சர்ஜரி போகணுங்கிற லெவலில் இருந்த ப்ராப்ளம் கூட ஈஸியாக மாத்திரை சாப்பிட்டாலே சரியானுங்கிற அளவுக்கு டைம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு தடவை மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிங்கனாலே வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து எல்லாமே நம்பர்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்குங்கிற அளவுக்கு டைம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து டிரான்சிட் ஆன உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஜூன் 2 ஆரம்பிச்சுன்னா ஜூன் கடைசியிலே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். பணப்பிரச்சனை ஏதாவது இருந்திருந்தால் அதெல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடுன்னு சொல்லலாம். ஏன்னா 11 வந்து உச்சஸ்தானத்தில் குரு இருக்கிறதால பண வரத்து வந்து அதிகமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் பணம் மழை கொட்டப்போகுது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். எது நினச்சாலுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும். ப்ரொமோஷன் ஆளுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக ப்ரொமோஷன் கிடச்சிடும். ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது ஒரு செய்தி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டு தேடி வரும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி மேரேஜ் ஆகலைன்னா கவலைப்பட தேவையில்ல. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட வந்து இந்த டிரான்சிட்டில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். ஆக மொத்தத்தில் கன்னிராசிக்கு வந்து இந்த பீரியட் வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட், அதாவது சின்ன செட்பேக் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2027 கொஞ்சம் செட்பேக் இருக்கும். அது வந்து ஒரு டெம்பரவரி தான். மறுபடியும் உங்களோட க்ரோத் வந்து அடுத்த வருஷம், அதாவது ஏப்ரல், மே, ஜூனில் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வந்து க்ரோவாக ஆரம்பிச்சிருங்க. ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்கு இது வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு கோல்டன் பீரியட்.